ஓகே ஓகே, நான் ரெடி. சரி சரி, பாய் பாய், லவ் யூ பாய் பாய். மா, நாளைக்கு காலைல வெளியே போனோம், ஒரு 5 மணிக்கெல்லாம் என்ன எழுப்பு. சரிடா. மா, உன்னை 5 மணிக்கு எழுப்பதுமா சொன்னேன். டேய், நீ நல்லா தூங்கி இருந்தியா? பார்க்கவே பாவமா இருந்துச்சு. உன்னை எழுப்புறதுக்கே மனசு வரலடா. டேய், ஸ்கூலுக்கு டைம் ஆச்சு பாரு, ஏந்திரு. டேய், காலேஜ் டைம் ஆச்சு பாரு, ஏந்திரு. மா, இன்னைக்கு சண்டேமா. கண்ணா, டிவி போய் கொஞ்சம் கருவேப்பிலை வேணாப்பா. டேய் கண்ணா, டேங்க் ரொம்பிச்சு பாரு, ஏஞ்சி போய் மோட்டர் ஆஃப் பண்ணு. டேய் எருமடே, ஏஞ்சிரு, டைம் ஆகுது. கண்ணா, உயிரோட தான் இருக்கிறியா? டேய் கண்ணா, டிவி கொஞ்சம் வரல, என்னன்னு பாரு. பார்க்கவே பாவமா இருந்துச்சு. உன்னை எழுப்புறதுக்கே மனசு வரலடா. தனுஷ் அதுக்கு எல்லா இன்டர்வியூலையும் ப்ளூ கலர் ஷர்ட் யூஸ் பண்ணுறது தெரியுமா? அதுக்கு ஒரு காரணம் இருக்குது. நீங்கள் ப்ளூ கலர் ஷர்ட் போட்டு போனீங்கன்னா உங்களை பார்க்குற எல்லாருக்கும் இவன் தானே அந்த வேலைக்கு கரெக்டாக இருப்பான், இவனை தவிர வேறு யாராலையும் இந்த வேலையை செய்ய முடியாதுன்னு தோணும். அதனால் நீங்கள் அடுத்த தடவை இன்டர்வியூ போகும்போது லைட் ப்ளூ கலர் ஷர்ட்டு போட்டு போங்க, கண்டிப்பாக செலக்ட் ஆகிடுவீங்க. போகிறதுக்கு முன்னாடி கமெண்ட் ஷேர் லைக்கை தட்டி போங்க. இன்டர்வியூ போனேன், என்ன பாச்சு? ஃபெயில் ஆகிட்டேன்பா. சரிப்பா. பா ஆ பா, இந்த லைட் ப்ளூ கலர் சட்டை போட்டு போனால் செலக்ட் ஆகிடலாம்ப்பா, அது மட்டும் வாங்கி கொடுப்பா. பா, ஸ்கூல் ஃபீஸ் கட்டணும்ப்பா. பா, டியூஷன் ஃபீஸ் கட்டணும்ப்பா. பா, ரெக்கார்ட் நோட் வாங்கணும்ப்பா. பா, கைடு வாங்கணும்ப்பா. பா, பஸ் பாஸ் எடுக்கணும்ண்ணா, ஒரு 300 ரூபாய் வேணும். பா, காலேஜ் ஃபீஸ் கட்டணும்ப்பா. பா, எக்ஸாம் ஃபீஸ் கட்டணும்ப்பா. பா, காலேஜில் ஐவி கூட்டின்னு போகிறாங்கப்பா, அது காசு வேணும்ப்பா. பா, ஹெச்ஓடி சார் 1000 ரூபாய் கிடையாதுப்பா. எதுக்குப்பா? தெரிலப்பா. சார் கேட்குறேன்னா ஏதோ படிப்பு சம்மந்தமாக தான் இருக்கும். இந்தாப்பா